தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறதன. அதனுடைய பின்னணிய நாட்களில் நாம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதும் அவரோடு கூட காணப்பட்ட மனிதர்களும் அவர்கள் சிக்லாக் நகருக்கு அவர்கள் கடந்து சென்ற பொழுது எதிரிகளாய் காணப்பட்டதான அமலேக்கர் அந்நகரை முற்றிலுமாக சுட்டரித்து அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், அவர்களிடத்தில் காணப்பட்டதான எல்லா விதமான பொருட்களையும் அவர்கள் சிறைப்பிடித்து அவர்கள் போய்விட்டார்கள். மிகுந்த மனவேதனையோடு துக்கத்தோடு காணப்பட்டதான தாவீதுக்கு விரோதமாக காணப்பட்ட ஜனங்கள் அவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை சோர்ந்து போகாதவராக நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். அதற்கு பிற்பாடு ஆசாரியனாகிய அபியத்தாரிடம் யோபத்தை தரித்து கொண்டு வர சொல்லி கர்த்தரிடத்தில் அவர்கள் யோசனை கேட்கிறார்கள். தாவீது ஒரு நல்ல சிறந்த போர் வீரர். ஆயுதங்களும் அவரோடு கூட 600 போர் வீரர்களும் அவரிடத்தில் காணப்படுகிறார். அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய சொந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தாதவராக முதலில் அவர் செய்தது தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையில கேட்டறிகிறார். அவர் கர்த்தரிடம் கடைசி 2 கேள்விகளை கேட்கிறார். நான் அவர்களை பின்தொடர வேண்டுமா, அவர்களை பிடிப்பேனா என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு மிகவும் தெளிவாக பதில் கூறுகிறார். சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லி வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். சகலவற்றையும் திருப்பிக் கொள்வா என்ற வார்த்தை இழந்து போன எதுவும் தன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக கை நழுவவில்லை என்பதை வார்த்தையானது உணர்த்தி காண்பிக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே தாவீது அமலேக்கியர்களை தோற்கடித்து இழந்து போன சகலவற்றையும் ஒரு சிறு இழப்பு கூட இல்லாமல் சகலவற்றை அவர் மீட்டுக் கொள்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது மிகவும் வலியை அனுபவித்தவரான யோபு பக்தர். சாத்தான் யோபுனுடைய வாழ்க்கையில உயர்ந்தபட்ச வேதனையை கொடுத்திருந்தார். நிமிஷந்தோறும் சோதிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று யோபு கேட்டார். அந்த அளவுக்கு சோதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்பட்டது. மாறி மாறி வந்து அவரை மிகவும் பயமுறுத்தி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் இழந்து போனவரா, தன்னுடைய அன்பான பிள்ளைகளை இழந்து போய் நிச்சயம் நின்றதான தன்னுடைய மனைவியால் காயப்பட்டு ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதர்களால் நோகடிக்கப்படுகிறார். தன்னுடைய சரீரம் முழுவதும் ரணகலமாய் மாறி போய்விட்டது. அது போதாதென்று தன்னுடைய மனதையும் தன்னுடைய நண்பர்கள் நோகடிக்கிறார்கள். சரீரத்திலும் மனதிலும் வலி என்பதை 100% அனுபவித்து வருகிறோம். ஆனாலும் அவருக்குள் வலிமை, ஒரு பலன் காணப்பட்டது. தேவனே என்னுடைய ரட்சிப்பு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக காணப்பட்டது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி இதுவே யோபுனுடைய வலிமை, ஒரு பலனாய் காணப்படுகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என்னுடைய சொந்த கண்களால் காண்பேன் என்கிறார். இதுவே அவருக்குள்ளாக காணப்பட்ட அந்த விசுவாசத்தினுடைய வலிமை, பலனாய் காணப்பட்டது. யோபுவை புரட்டி புரட்டி போட்டு வலியை உண்டாக்கின சாத்தானவன் அவருடைய அந்த பலனை, அவருடைய விசுவாசத்தை கண்டு அவன் ஓடியே போய்விட்டான். இரட்டத்தனையான ஆஸ்தியோடு கூட, இரட்டத்தனையான ஆயுளோடு கூட பூர்ண புருஷனாக யோபு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் உங்கள் மனதிலும் உடலிலும் அதிகமான வலியை தாங்கிக் கொண்டிருப்பீர்களானால், என்ன ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, நான் இழந்த சந்தோஷம், நான் இழந்து போன சமாதானம், நான் இழந்து போன சுகம் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்காத என்ற ஏக்கத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் ஒரு நாள் நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக தம்முடைய வாக்கு தத்தங்களை தருகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இழந்து போன எல்லாவற்றையும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுங்கள். வலியை தாங்கின இருதயத்தில் நிச்சயம் வலிமையும் காணப்படும். அந்த வலிமையான விசுவாசத்தை யோபுவை போல தட்டி எழுப்புங்கள். உங்கள் வாழ்க்கையை சோதிக்கப்படும்படி வந்த பிசாசானவன் நிச்சயமாக அவன் ஓடியே போய் விடுவான். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்கள்
துக்கத்தையும் உபத்திரவத்தையும் கண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். வெற்றியெல்லாம் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்பி விசுவாசத்தோடு கூட நீங்கள் எழும்பி கர்த்தர் சமூகத்திலே காணப்படுங்கள். அவர் கொடுத்த வாக்கு திட்டங்கள் மாறாதவை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. நாம் யோபுவை போல இருமடங்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இழந்து போன சகலவற்றையும் என்ன காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதா நண்பி நல்ல பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பக்தனாகிய தாவீது இழந்து போனதை சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபும் தன்னுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஒரு விசுவாசத்திலே வல்லவர்களாய் உண்மையை நம்பி சார்ந்திருந்தார்கள். நாட்களிலே இறந்து போய் மிகவும் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக, வேதனை மாற்றுவீராக. இழந்த சகலவற்றையும் அவர்கள் சம்பூர்ணமாய் திருப்பிக் கொடுத்திருக்கிறாங்க. தகப்பனே நீங்க கிருபை செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.